உதயநிதியோட ட்ராக் ரெக்கார்ட் சொல்லுங்க என்ன இருக்கு சார்? அது வந்து சினிமா வரதுக்கு முன்னாடி கட்சி பணிகள்லாம் என்னன்னு சொல்றாரு. என்னங்க மக்களுக்கு என்னங்க பணியாற்றினாரு? துணை முதல்வர் இருக்காரு. எங்கள் தலைவர் வந்து நடிகராக இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஆலைக்கு குரல் கொடுத்தாரு. அந்த பொண்ணு ஸ்டெர்லைட் ஆலையில் இறந்தவங்களை சந்திச்சாரு. நீட்டுக்கு குரல் கொடுத்தாரு. அனிதாவை சந்திச்சாரு. அதே போல ஒன்றிய அரசுடைய பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த முதல் நடிகர் குரல் எங்கள் தலைவருடைய குரல், அதை எதிர்த்து பேசினாரு. அதே போல வந்து நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழ்றதுக்கு நல்லரசாக மாறணும்னு சொல்லி இந்த ஒன்றியத்தை விவசாயிகள் போராடும் போது தான் விருது வாங்கக்கூடிய மேடையிலே எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து தன்னுடைய இசை வெளியீட்டு விழாக்கள் அத்தனையிலையுமே ஆட்சி நடக்கக்கூடிய அவலநிலைகள், மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து அவர் எடுத்து பேசிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் எங்க பேசியிருக்காரு? இப்போ மக்கள் பணி செய்யலாம் தெரியுங்களா? ஏங்க நீங்க நடிக்கும் போது தான் கேள்வி கேட்டீங்க. என்ன பண்ணாரு? இப்போ அரசியல் வந்திருக்காரு கேள்வி கேட்டாரு. நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்றோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு? எதுக்கு அவர் துணை முதலமைச்சர் நீங்க ஏத்துக்கிட்டீங்க? கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தார்மீகமா ஏதாச்சும் ஒன்று இருக்கணுமா இல்லையா உங்களுக்கு? நீங்க ஒரு உதயநிதி துணை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்க செஞ்சது எதையுமே செய்யாம ஒரு துணை முதலமைச்சர் வந்திருக்காருன்னா அப்ப நீங்க அவரை பார்த்து தான் கேட்கறீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராசா கிட்ட வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் அவர் கலையிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் கலைஞ்சாலும் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது.